ஹாய் ஹலோ டார்மீஸ், உங்களில் ஒருத்தர் நான். வெல்கம் டு மை எஃப்எஃப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து யூ மீ அஸ் ஓட செகண்ட் எபிசோட். ஸோ எல்லாருக்குமே பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ அவ்வளோதான்டா, இன்ட்ரோ அவ்வளோதான். ஸோ நம்ம எபிசோட்குள்ளே போயிடலாமா? ஸோ வாங்கடா போகலாம். ஸோ ஜிமின் வந்து கோச்சிட்டு போயிருப்பான். ஸோ இப்போ ஜங்குக்கு வந்து அதை கன்வின்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பின்னாடி ரூமில் போயிட்டு அவன் வந்து கிஸ்லாம் பண்ணி கன்வின்ஸ் பண்ணியிருப்பான். கன்வின்ஸ் பண்ணதுக்கப்புறம் 2 பேருமே வெளியில் வராங்க. வரும்போது வீயும் இருந்துட்டு கலாய்க்கிற மாதிரி கேட்டுட்ருக்கான். என்னங்க சார், 2 பேர் உள்ள என்ன பண்ணிட்டு வர்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது கன்வின்ஸ் பண்ணிட்டு வர. நீ எப்படி கன்வின்ஸ் பண்ணியிருப்ப? நீ எனக்கு தெரியாது. மச்சான் மானத்தை வாங்காதரா, நம்ம ரூம் போகலாமா? சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே பீச்லேருந்து கிளம்புறாங்க. ஸோ அங்கே போயிட்டு ரூமில் போய் உட்காந்துட்டு, ஜங்கு டயர்டாக இருக்கு, எனக்கு தூக்கம் வருது, நான் உன் லேப்பில் வேணா படுத்துக்கவா? சரி ஜிம்னா படுத்துக்கோ. அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினும் ஜங்குவோட மடியிலேயே படுத்துடுறான். ஸோ இப்போ அவங்க வந்து பக்கத்தில் வந்து படுத்துடுறான். ஸோ இப்படி தான் அவங்களுக்கு டைம் பாஸ் ஆகுது. நைட் ஆகிடுது. நைட்டு 2 பேரும் வந்து நைட்டு தான் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சிட்டு, எனக்கு ரொம்ப பசிக்குது ஜங்குக்கா, ஏதாவது வாங்கிட்டு வரலாமா? சரி, உனக்கு நான் ஏதாவது பார்த்து வாங்கிட்டு வரேன். தேவை படம். என்னைய மட்டும் எப்பயும் கூப்பிட்டுப்போம். அவன் குழந்தையா? அது சரி, வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்புறாங்க. ஸோ கிளம்பி போயிட்டு அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வராங்க. ஸோ வாங்கிட்டு வந்துட்டு, ஜிமின்ஷி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட வந்து ஜங்குக்கு வந்து கொடுக்குறான். அவனுக்கு ஒரு ஃபுட் மாதிரி வாங்கிட்டு வந்துருப்பான். ஸோ அது வந்து கொடுக்குறான். ஸோ இப்போ ஜிமினும் வந்து, ஐயா எனக்கு கூட எனக்கு இது பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாங்கிட்டு குழந்த மாதிரி அப்படியே சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ இப்போ ஜங்குக்கும் அவனும் டேங்க்கும் கொடுத்துட்டு ஜங்குக்கும் சாப்பிட்டுட்டு அப்படியே ஜிமினியே பார்த்துட்ருக்கான். அப்படியே வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்கான். அப்போ ஜிமினும் இருந்துட்டு, இப்போ எதுக்கு ஜங்குக்கா என்ன சாப்பிட்ற மாதிரி பார்க்குற? அங்கே பாரு, உனக்கு சாப்பாடு இருக்குல்ல, நீ அதை பார்த்து சாப்பிட்டு. இல்லை ஜிமினா, நீ செம்ம க்யூட்டாக சாப்பிட்றியா, அதான் உன்னையே பார்த்துட்ருக்கேன். சும்மா ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் க்யூட்டாக பண்ணிட்டு சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ அப்போ வந்துட்டு நைட்டு 3 பேருமே சாப்பிட்டுட்டு தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் டே வந்து புசானில் வந்து ஜிமினோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான் ஜங்கு. ஸோ அப்போ மார்னிங்கே எழுந்திரிச்சிட்டு 3 பேருமே ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே ஜிமினோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஜிமின் வீட்டில் இப்போ யாருமே இல்லை. அவங்க அம்மா அப்பா வந்து வேறு வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. ஜிமினோட வீட்டுக்கு போனதும் வீட்டில் யாருமே இல்லை. அழகான ஃபோட்டோஸ்னால் உள்ளே வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கான். ஸோ இது வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஜிமின் வந்து அவனோட வீட்டுக்கு போகிறான். ஸோ அப்போ வந்து, எவ்வளோ நாளாச்சு, இன்னும் அந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே உள்ளே போகிறாங்க. போயிட்டு ஜிமின் வந்து அவன் வந்து சோஃபாவில் உட்காந்துடுறான். ஸோ உட்காந்துட்டு அவனோட ஃபோட்டோஸ், அவனோட சின்ன வயசு ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கான். அச்சோ, குட்டியாக இருக்கும்போது எவ்வளோ அழகாக இருந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரசிச்சுட்டு இருக்கான். ஜங்குக்கும் இருந்துட்டு, அது சரி, சின்ன வயசில் மட்டுமா அழகாக இருக்க, இப்பயும் தான் செம்மையாக இருக்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஜங்குக்கா? ஒன்றும் இல்லை ஜம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிச்சன் போயிடுறான். போனதும் எங்கள் டேவன் வந்து ஜிமின் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அப்போ வந்துட்டேன், ஜிமினா நீயாடா இது, எம்பிட்டு அழகா இருக்க? சும்மா அவங்க நான் இப்போ கூட அழகு தான் தெரியல, ஜங்குக்கு சொன்னால நான் இப்போ கூட அழகு தான். ரொம்ப தான் இதுதான் அழகா தான்டா இருக்கேன். ஜேகே நீ ஏன்டா இப்போ அவனை கூப்பிடுற? வேண்டாம் நான் எதுவுமே சொல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இருந்துடுறான். ஸோ இப்படி தான் டைம் பாஸ் ஆகிருக்கும். இப்போ ஜங்குக்குள்ளே போயிட்டு அவன் வந்து 3 பேருக்குமே ட்ரிங்க் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டு முன்னாடி வச்சுட்டு அவன் வந்து உட்காடுறான். உட்காந்துட்டு அவங்க ஃபோன் பார்த்துட்ருக்கவங்களுக்கு எப்போது தோணுதோ நீங்கள் குடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிட்டு
அவன் ஃபோன் பார்த்துட்டு இருக்கான். ஃபோனில் என்ன பார்த்துட்டு இருக்கான்னா ஜிம்மினோட ஃபோட்டோஸ்லாம் வச்சுருந்துருப்பான். ஸோ அப்போ ஜிம்மினோட ஃபோட்டோஸ்லாம் அப்படியே தட்டி தட்டி பார்த்துட்டே இருக்கான். பார்த்துட்டு எவ்வளோ அழகாக இருக்கான் பாரு, அப்படியே கொடிச்சு சாப்பிடலாம் போல் இருக்கான், அப்படி அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஸோ இப்போ ஜிம்மினும் எனக்கு இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வேணும், எனக்கு இந்த ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்து குடிச்சிட்டு இருக்கான். ஸோ குடிச்சிட்டு டே ஸ்ட்ராபெரி எடுக்காதேன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், எனக்கு தான் அது வேணும். சரி நான் உனக்கு வேற போட்டு தரேன்டா, அவனுக்கு கொடு. நீ விட்டு கொடுக்க மாட்டே உன் ஜிமின்ஷிய. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து எவ்வளோ டேஸ்டாக இருக்கு ஜங்குக்ஷி, நீ பேசாம செஃப் ஆயிருக்கலாம் தெரியுமா, எவ்வளோ நல்லா சமைக்கிற, உனக்கு வர போறவ ரொம்ப கொடுத்து வச்சு. இப்படி ஜிமின் சொன்னதும் ஜங்குக்கு வந்துருந்துட்டு ஆமாம் நீ ரொம்ப லக்கி தான் அப்படின்னு சொல்லி அவனும் மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்கான். ஸோ இப்போ டைம் வந்துட்டு இதுங்க ரெண்டுங்க தொடங்கிருச்சா, இனிமேல் நம்மளை நிம்மதியாக இருக்க விடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து புலம்பிக்கிட்டு இருக்கான். ஸோ புலம்பிகிட்டு இருக்கும்போது ஜிமின் வந்து எனக்கு இன்னும் வேணுமே, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி க்யூட்டாக கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க வந்துட்டு இரு உனக்கு வேறு ஏதாவது பண்ணி கொண்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டு உள்ள என்னென்னமோலாம் பண்ணி ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று க்ரியேட் பண்ணி கொடுக்குறான். ஸோ வந்து அதெல்லாம் மேக் பண்ணிவிட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்த ஜிமினா சாப்பிட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஜிமினா நல்லா இருக்கே பார்க்கவே, எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எடுத்து சாப்பிடும்போது அவன் வந்து அப்படி எனக்கு ஒன்று குடுறா பசிக்குது, அதெல்லாம் உனக்கு கிடையாது, எனக்கு மட்டும்தான் போடா, சரிடா உனக்கு வேற பண்ணி தரேன், போடா போய் பண்ணிட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு ஜாமுக்கு வந்து டேவுக்கும் அவனுக்கும் வந்துட்டு அதை மேக் பண்ணி கொடுக்குறான். மேக் பண்ணிட்டு வரான். ஸோ வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான் ஜிமினை. ஜங்குக்கா இன்னைக்கு நம்ம எங்கேயாவது வெளியில் போகலாமா, எனக்கு இங்கே வீட்டிலே இருக்க போர் அடிக்குது. சரி போகலாம், எங்கே போகலாம் நேற்று பீச் போனோமா, அப்போ இன்னைக்கு எங்கே போகலாம், போர் அடிக்குது ஜங்குக்கா, நம்ம எங்கேயாவது வெளியில் போகலாமா. நீங்கள் எங்கே வேணால் போங்க, நான் ஒரு இடத்துக்கு போகணும், இப்போ நீங்கள் ஒன்று பண்ணுங்க டே ஜமுக்கா, நான் வெளியில் ஒரு இடத்துக்கு போகணும், ஸோ நீ ஜிமினா வீட்டில் இருங்க, நான் வெளியே போயிட்டு வரேன். நான் சரிடாங்க நீ கிளம்பு. அனுப்புறதுல குறியா இருக்கானே, போகும்போது எங்கே போகிறேன்னு கேட்கக்கூடாதுல்ல ஜங்குக்கா. ஆமாம் இதுக்கு அவங்க எங்கே போக மாட்டேன், எது இல்லை எங்கே போகிறேன்னு கேட்கக்கூடாதுல்ல, அதை எங்கே போக மாட்டேன். போகும்போது எப்படி கேட்டால் விளங்க மாடா. இல்லைடா நான் உன்னோட சோல்மேட் தானே, என்கிட்ட சொல்ல மாட்டியா. சாக போகிறேன் மாதிரி என் கூட. இல்லை எனக்கு வாழணும், எனக்கு இன்னும் காலம் இருக்குது, நான் வாழணும்ப்பா. அது ஒரு முக்கியமான விஷயம், நான் போயிட்டு வந்து சொல்கிறேன் ஓகேதான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீண் கிளம்பிடுறான். கிளம்பும்போது போயிட்டு வாங்க டாட்டா, அனுப்புறதுலேயே தான் குடியா இருக்கானுங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீண் சிரிச்சுட்டு கிளம்பிடுறான். கிளம்பினதுக்கப்புறம் இங்கே ஜிமினா சொல்லி ஜங்குக்கா, உன் வீடு ரொம்ப அழகாக இருக்கு. தேங்க்யூ, எனக்கு தெரியும் என் வீடு ரொம்ப அழகாக இருக்குன்னு, ஆனால் வீட்லேயே பெட்ரூம் தான் இன்னும் அழகாக இருக்கு, அங்கே போய் சுற்றி பார்க்கலாமா. டே அது பெட்ரூம் தானேடா, அது என்ன மியூசியமா போயிட்டு சுற்றி பார்க்குறதுக்கு, எல்லா இடத்துலையும் இருக்கிறது தானே அங்கேயும் இருக்கும், இருந்தாலும் அங்கே நான் நிறைய விஷயம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் பாப்பா. ஸோ போகலாமா. நீ பேசுகிறதே சரியில்லை, என்ன பண்ண போகிறியா, என்ன பண்ண போகிறோம், வா
குடு குடுன்னு ஓடி வா பார்ப்போம். டைம் வரத்துக்குள்ள கொஞ்ச நேரம் ரொமான்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே இழுத்துட்டு போகிறான் ஜங்குக் ரூமுக்கு இழுத்துட்டு போயிட்டான். சரி பெட்டில் உட்காரு. இப்போ என்ன பண்ண போகிறேன்? நான் பாவம், எனக்கு எதுவும் தெரியாது. ஐயோ நடிக்காத, எனக்கு எதுவும் தெரியாது. அன்னைக்கு நீ என்னை விட்டு என்ன பார்த்துட்டு இருந்த, அது அது தெரியாமல் பார்த்துட்டேன். நானும் வேணும்னே பார்க்கல, ஓகேவா? நானும் வேணும்னே பார்க்கல, தெரியாமல் பார்த்துட்டேன். அது நீ பார்த்து நீ என்ன கலாச்சிட்டு இருக்குன்னு நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன் எதுவுமே. நீ சொல்லனா உன்னை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாதா? என்ன ஜிமினா, உனக்கு அவ்வளோதான் உன் ஜேகே பற்றி தெரியுமா? அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜிமினை வந்து அப்படியே இழுத்து அவன் மடியில் வச்சுக்கிறான் ஜங்குக்கு இப்போ ஏதாவது பண்ணணுமா? அவன் சொன்னதுக்கு அப்புறம் எதுவும் பண்ண முடியாது. இப்போ இதுக்குன்னு மூஞ்சி இப்படி வச்சிருக்கேன். இல்லை அன்னைக்கு நீட்டு அவங்களோட மடியில் இப்படி தானே உட்காந்த. ஐயோ அதில் நான் அது பண்ண மட்டும் உனக்கு ஞாபகம் இருக்கா? நான் நம்ஜூன் கூட ஆன் பண்ணிட்டேன். உனக்கு ஆட்டுன்னு சொன்னாங்க, அது மறந்துட்டியா? அது ஒன்றும் நான் மறக்கலாம் கிடையாது, ஞாபகம் இருக்கு. இருந்தாலும் நீ அவன் மடியில் போய் உட்காந்தல. சரி சாரி, எனக்கு அங்கே இடம் தான் தோணிட்டு சும்மா மடியில் உட்காரலான் இருந்தேன், இன்டென்ஷனாலாம் இல்லை, ஓகேவா? சாரி. சரி 1000 தடவை சாரி சொல்லு, அப்போ தான் நான் உன்னை மன்னிப்பா. 1000 தடவை சாரி சொல்லு. சரி 1000 தடவை சாரி, ஓகேவா? சரி ஓகே. உன்னை கன்வின்ஸ் பண்ணுறது என்னடா இவ்வளோ ஈஸியாக இருக்குது? இருக்கும் உனக்கு அப்படி தான் இருக்கும். நான் உனக்கு சீக்கிரமாக விழுந்துட்டேன்ல, அதான் நீ இப்படியெல்லாம் பேசுகிற. பின்னென்ன, நான் பார்த்தாலே எத்தனை பேர் விழுவாங்கன்னு நான் சொல்லி தான் தெரியணுமா? ஹலோ, ஓவராக பேசாதீங்க. இருந்தாலும் நீங்கள் என்ன தானே அடிக்கடி பார்ப்பீங்க, உங்கள் கண்ணு முழுக்க என்கிட்ட தானே இருக்கும். எப்போ பார்த்தாலும் நீங்கள் என்ன தானே திங்குற மாதிரி பார்ப்பீங்க. என்ன பண்ணுறது? நான் எல்லாரையும் மயக்கினா என்னையும் மயக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கானே. ஹலோ, அப்போது இதெல்லாம் பார்த்து இப்படி பேசிகிட்டே தான் இருக்க போகிறோமா? ஜிமினா புரிஞ்சிருச்சு, பட் ஒன்று கொஞ்சம் டீஸ் பண்ணணுமே. இது பாரு ஜங்குக்கா, இப்போ நீ டீஸ் பண்ணேன்னு வையன், எனக்கும் காலம் வரும், நானும் உன்னை டீஸ் பண்ணுவேன். பண்ணிக்கோ, யார் வேண்டாம்னு சொன்னான்? உன்னை நான் டீஸ் பண்ண வேணான்னு சொல்லவே இல்லையே. ஜங்குக்கா இதெல்லாம் சரி கிடையாது, நீ இப்போலாம் வர ரொம்ப மோசம், ரொம்ப பேட் பாய். அது சரி, நான் எப்போ குட் பாயான்னு சொல்லு. அது நான் இன்டர்நேஷ்னல் ப்ளே பாய்ப்பா. ஹலோ, நீங்கள் இன்டர்நேஷ்னல் ப்ளே பாய்னா நாங்கள் யூனிவர்சல் ப்ளே பாய். என்னை விட்டுட்டு நீ வேற ஒருத்தங்கிட்ட போயிருப்பீங்க, உன்னை போக விட்டுருவானா? இந்த ஜங்குக்கு உன்னை விட்டுருவானா அப்படின்னு சொல்லி உங்கள் கண் அப்படியே ஜங்க் வந்து ஜிம்மனோட கண்ணையே பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு டக்குன்னு வின் பண்ணும்போது அப்படியே ஜிம்மனுக்கு ப்ளஷ் ஆகிடுது. இவன் என்னடா பண்ணுறான்? அப்படியே வின் பண்ணிவிட்டு அப்படியே ஜங்குக்கு வந்துட்டு ஜிம்மன் கிட்ட பக்கத்தில் வந்து உட்காந்து, ஜிம்மன் என்ன ஜங்குக்கா சொல்லுடா, ஐ லவ் யூடா ஃபார் எவர். ஐ லவ் யூ லாட் ஜங்குக்கா. இன்னைக்கு என்ன நாள் ஞாபகம் இருக்கா? எப்படி மறப்பேன்? மே 13 நம்ம ஆனிவர்சரி ஞாபகம் இருக்கு. ஓ ஞாபகம் இருக்கா? இப்போ ஆனிவர்சரிக்கு எனக்கு கிஃப்டெல்லாம் இல்லையா? அதெல்லாம் நீ தான் எனக்கு கொடுக்கணும் ஜங்குக்கா, நான் என்ன உங்ககிட்ட கொடுக்குறது? ஃபர்ஸ்ட் நீ கூட, அப்புறமா நான் கொடுக்குறேன். சரி, என்னோட கிஃப்ட்டு தானே. போதுமா? இதான் என் கிஃப்ட். இன்னொரு கிஃப்ட் இருக்கு, அது அப்புறமா தரேன். ஸோ உன்னோட கிஃப்ட் கொடு அப்படின்னு சொன்னதும் அப்படியே வந்துட்டு ஒரு வாட்ச்
வாட்ச் ஒன்று வாங்கியிருப்பான். ஸோ ஜிமின் வந்து அதை அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறான் ஜங்குக்கு. இந்த ஜங்குக்கா என்னோடய கிஃப்ட்டு, நான் எப்படி இதெல்லாம் மறப்பேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அந்த வாட்ச் வந்து ஜங்குக்கு போட்டு விடுறான். ஸோ அப்போ ஜங்குக்கும் சிரிச்சுட்டு ஐ லவ் யூ ஜிமின்ஷி, ஐ லவ் யூ லாட்ஸ், ஐ லவ் யூ மோர் ஜங்குக்கா, ஐ லவ் யூ மோர். எனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. வாட்ச் ரொம்ப அழகாக இருக்கு. அந்த மாதிரி அப்படியா? என்னை மாதிரி அழகாக இருக்கா? ஆமாம், உன்னை மாதிரி அழகாக இருக்கு. போச்சவங்க என்ன ப்ளஷ் பண்ண வைக்கிறேன். சரி, ஐ லவ் யூ சொல்லிக்கிட்ட மாட்டேன். இப்போ தானே சொன்னேன், இருந்தாலும் இன்னொருத்தரும் சொல்லு. ஐ லவ் யூ ஜங்குக்கா, ஐ லவ் யூ லாட் ஜங்குக்கா, ஐ லவ் யூ மோர் ஜங்குக்கா, ஐ லவ் யூ இன்ஃபினிட்டி ஜங்குக்கா. இன்னும் வேற என்ன சொல்ல? சரி போதும். சரி கிட்டலாம் ஓகே தான். ஆனால் வேற எதுவும் இல்லை. வேற எதுவும்னா நீ எதை மீன் பண்ணுற? வேற எதுவும்னா ரொம்ப நாள் ஆச்சு ட்ரை பண்ணி, அதான் ஓகேன்னா பண்ண, ஓகே இல்லைன்னா ஓகே இல்லைன்னா பண்ணலாம். உன்னை விட எனக்கு 2 வயசு அதிகம்டா. நீ எப்படியெல்லாம் நீ யோசிக்கவே மாட்டேங்கிற. ஆளப்பாரு, என்னை விட 5 வயசு கம்மி மாதிரி தான் இருக்க பார்க்குறதுக்கு. அப்படி கட்டையா க்யூட்டாக குழந்த மாதிரி. ஹலோ, ஹைட்டு பற்றி மட்டும் பேசாதீங்க ஓகேவா? இப்போ பார்த்தாலும் என் ஹைட்டு வச்சு எல்லோரும் என்ன கலாய்க்கிறீங்க. நான் குட்டியாக க்யூட்டாக இருக்கேன். குட்டியாக க்யூட்டாக இருக்கேன். ஆனால் குட்டியாக இருக்க வேண்டியதும் பெருசாக இருக்கேன். ஜங்குக்கா போவட் 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 போவட். என்னச்சு? நான் தானே சொன்னேன், ஏதோ நான் பார்க்காத மாதிரியும் ஏதோ நான் ஃபீல் பண்ணாத மாதிரியும் நான் எத்தனை தடவை அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஜங்குக்கா சரி சரி சாரி பண்ணலாமா? இப்பவே வா. அவங்க எப்போ வருவான்னு தெரியல, அதுக்குள்ள சும்மா இப்போ வேணா. சரி ஓகே அப்படின்னு சொன்னதும் ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே ஜிமினை கிஸ் பண்ணுறான். இப்படியே அந்த கிஸ் ரொம்ப நேரம் போகுது. ஸோ கிஸ் பண்ணிட்டு ஜங்குக்கும், ஜிமினா ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல, பெயினாக இருக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கொன்னு. சரி ஜங்குக்கா அப்படின்னு சொன்னதும் அப்படியே ஜங்க் வந்து அவன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ அப்படியே ஒரு 1 hour கிட்ட அந்த மேக்கப் போகுது. ஸோ ஜிமினும் அப்படியே ஃபைனலாக மேக்கோட்டு முடிஞ்சிருதா. ஜங்கு வந்து ஜிமின் பக்கத்தில் படுத்துட்டு, நீ கொடுத்த கிஃப்ட்டை விட இந்த ஆனிவர்சரிக்கு எனக்கு இந்த கிஃப்ட் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ ரொம்ப மாறிட்டு ஜங்குக்கா. முன்னாடியெல்லாம் குழந்தையா இருந்தது, இப்போ ரொம்ப பெரிய பையன் ஆகிட்டு, அதுவும் பிக் டேடி ஆகிட்டு. அப்படி சரி அப்புறம் வலிக்குது ஜங்குக்கா. இனிமேல் எப்படி எந்திரிச்சு போகும்போது என்னடா கலாய்ப்பாட்டம் நிறைய பேச்சும் என்ன போட்டு ரொம்ப கலாய்ப்பானே. சரி அவன் கலாய்ச்சி நான் பார்த்துக்கிறேன், நீ என்ன பார்த்துப்ப, நீ இன்னும் சேர்ந்து கலாய்ப்ப, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக ஃபைட் பண்ணுறான். அப்போ வந்து ஜங்கு இருந்துட்டு, சரி அவனை நான் பார்த்துக்கிறேன், இன்னைக்கு இந்த கிஃப்ட் எப்படி இருந்தது ஜங்குக்கா? எனக்கு இந்த கிஃப்ட் பிடிச்சிருக்கு தெரியுமா? நீ கொடுத்த 2 கிஃப்ட்டுமே ரொம்ப மெமரபிள். அப்படியா? குட்டி ஜிமின்ஷி வரட்டும் உனக்கு இருக்கு. அடுத்த ஆனிவர்சரி நம்ம குட்டி ஜிமின்ஷியோட தான் கொண்டாடணும். இது பாரு ஜங்குக்கா, என்னாலெல்லாம் முடியாது,
அதனாலலாம் பேபி பெற்றுக்கிறதுக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் ஒரு கொஞ்சம் வருஷத்தில் நானே சொல்லி நானே உனக்கு பெற்று தரேன். அப்படியா? அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது டயான் வந்து காலிங் பெல் வந்து ப்ரெஸ் பண்ணுறான். ஐயோ அவன் வந்துட்டான் போல் இருக்கு, நான் போய் கதவு திறக்கட்டா? நீங்கள் அப்போ தான் ஜிமின் வந்து நோட் பண்ணுறான். அவன் வந்து ட்ரெஸ் வந்து அப்படியே அரையும் குறையுமா இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு, நீ பண்ண வேலைக்கு என்னால் நடக்க கூட முடியல ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு கதவு திறக்கிறான். திறக்கும்போது என்னாச்சு டயம், மூஞ்சி எப்படி இருக்கு? ஒன்றும் இல்லை, நான் உள்ள வந்து பேசுகிறேன். ஸோ இதோட இந்த எபிசோட் நான் முடிச்சுக்கிறேன்டா. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் டைமிங் கொஞ்சம் அதிகமாகிட்டு போகிறேன். ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ எபிசோட் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ, அவ்வளோதான். ஸோ ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. பாய்.